வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி சூப்பர் டேஸ்டியில் பள்ளிப்பாளைய சிக்கன் செய்யலாம். கடாயை வச்சு கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சிக்கனுக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டா நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. சின்ன வெங்காயம் 10, பெரிய வெங்காயம் 2 சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 12 காஞ்ச மிளகாவை அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துகிட்டு கிள்ளி வச்சுருக்கேன். அது கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். இந்த மிளகாய் நல்லா காரம். 1 கிலோ சிக்கனுக்கு 12 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே இருக்க விதையெல்லாம் நம்ம எடுத்துடணும். சரியான காரத்தோட சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நல்லா கலந்து விடலாம். நல்லா செவக்க வதங்கட்டும். காஞ்ச மிளகாய் எண்ணெயிலேயே வதங்குறப்ப செம்ம டேஸ்டியாக வாசனை வரும். சாம்பார் ரசத்தோடு இந்த பள்ளிப்பாளைய சிக்கனை சாப்பிட்றப்ப செம ருசியாக இருக்கும். இந்த வெங்காயம் இன்னும் சீக்கிரமாக செவக்க வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சமையலே தெரியாதவங்க கூட இந்த சிக்கனை ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போதும். நல்லா செவக்க வதங்கிருச்சு. நல்லெண்ணெயில் இந்த மிளகாய் வதங்குறப்ப செம டேஸ்டியான வாசனை வருது. நல்லா கலந்து விடலாம். நல்லா வதங்கிடுச்சு. 1 கிலோ சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். போட்டுடலாம். ரொம்பவும் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த சிக்கனை. சீக்கிரம் ஆகிடும். 10 நிமிஷம் போதும் இந்த சிக்கன் செய்ய. சிக்கனை எல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விடலாம். உடனே அவசரமாக செய்யணுன்னா இந்த சிக்கனை செஞ்சிடலாம். செம ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இந்த சிக்கனுக்கு வேறு மசாலா எதுவும் போட வேண்டியதில்லை. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் அவ்வளவுதான். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விடலாம். சின்ன வெங்காயம் உரிக்க டைம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் மட்டும் போட்டும் கூட செய்யலாம். இதே டேஸ்டியோட ருசியாக இருக்கும். ரொம்ப வதங்க வேண்டியதில்லை. அந்த மஞ்சத்தூள் எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி கலந்து விட்டால் போதும். நல்லா கலந்து விட்டாச்சு. மூடி போட்டு 5 நிமிஷம் விடலாம். அப்படியே அதுலேயே தண்ணி விடும். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் விடலாம். மூடி எடுத்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சுற்றி நல்லா கலந்து விடலாம். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் வதங்குறப்ப உப்பு போட்டிருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுட்டேன். வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. கவனமாக உப்பு போட்டுக்கோங்க. இந்த தண்ணி நல்லா சுண்டிடும். மூடி போட்டு வேக விடலாம். 5 நிமிஷத்தில் பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி ஆகிடும். வெயிட் பண்ணுவோம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மூடியை எடுத்து பார்ப்போம். தண்ணியில் நல்லா சுண்டிருச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கம வாசனையோட உடனே சாப்பிடணுன்னு தோணுது. அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். மேலே கருவேப்பிலை தூவி கலந்து விடலாம். சூப்பர் டேஸ்டியில் பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.